இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இதுல 2 பேர் காளி வேஷம் போட்டுருக்காங்க. அதுல பச்சை கலர்ல வேஷம் போட்டுருக்கிறவர் நிறைய கை வச்சு வேஷம் கட்டியிருக்கிறாரு. இன்னொருத்தர் கருப்பு கலர்ல கருங்காலி வேஷம் போட்டுருக்கிறாரு. அவர் வந்து கை வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய கத்தி மாதிரி ஏதோ வச்சிருக்கிறாரு. கத்தி குத்தி இருக்கிறேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த வீடியோவை பாருங்க. முதுகுல கூர்மையான வால் வச்சு குத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளோ ஆக்ரோஷமா வேகமா சாமி ஆடுறாருன்னு பாருங்க. இவ்வளோ வேகமா ஆடும்போது கத்தியோட அசைவுகள்லாம் உடம்பு கிழிச்சிக்கிட்டு இருக்கும். ஊட்டி பக்கத்தில் கோத்தகிரி இருக்குது. அந்த கோத்தகிரிக்கு பக்கத்தில் சோழூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் இந்த முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் காளியம்மனையும் வச்சிருக்காங்க. அதனால தான் பக்தர்கள் நிறைய காளி வேஷங்கள் கட்டிட்டு வர்ற ஒரு வழக்கம் அந்த கோவிலில் இருக்குது. இந்த வீடியோவில் கருங்காலி வேஷம் போட்டுக்கிறவருக்கு குழந்தை இல்லை 2 வருஷமா. அவரோட மனைவிக்கு காளி சேட்டை இருக்குது. அதனால தான் குழந்தை வரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவர் ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு இந்த காளி வேஷத்தை போட்டிருக்கிறாரு. இந்த முத்துமாரியம்மன் கோவிலில் காளி வேஷம் போடுறது மட்டும் இல்லாமல் பறவைக்காவடி, அழகு குத்துறது அந்த மாதிரியான வேண்டுதலும் இருக்கு. இந்த காளி வேஷத்தையே சில பேர் கை வச்சு கட்டுறாங்க, சில பேர் கத்தி அதை மாதிரி முதுகுல குத்தி கட்டுறாங்க, சில பேர் கையும் வச்சு கத்தியும் குத்தியும் கூட பண்றாங்க. ஆனால் இவர் வந்து இடைஞ்சலா இருக்கும், பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் அப்படி பண்ணலை.